ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நிஃப்டி டைம்ஸ் நவ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இந்தியா விக்ஸ் 20க்கு மேலே ட்ரேட் ஆச்சுன்னா என்னெல்லாம் நன்மை நமக்கு அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், விக்ஸ் இந்த டைமு 20க்கு மேலே போயிடுச்சு. 20க்கு மேலே போனது ஒரு குறிப்பிட்ட நாள்லேயே மறுபடியும் 20க்கு கீழே வந்துடும் அப்படின்னு சொல்லி நான் கூட எதிர்பார்த்தேன். ஆனால் இந்த டைம் பாருங்கள், 20க்கு மேலே நல்லா நின்று ட்ரேட் ஆகுது. இந்தமாரி டயத்தில் தான் ஒரு ஆப்ஷன் பையருக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்டு. இந்தமாரி டயத்தில் தான் ஒரு ஆப்ஷன் பையர் ஷேர் மார்க்கெட்டை நல்லா பயன்படுத்திக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, 20க்கு கீழே இந்தமாரி 10 to 13க்குள்ளே இருக்கும்போது ஆப்ஷன் பையருக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்காது. ஏன்னா நல்ல ஒரு மூமெண்ட் இருக்காது அங்கே. அப்போ 20க்கு கீழே 15க்குள்ளே இருக்குன்னா அப்போ ஆப்ஷன் ரைட்டருக்கு தான் நல்ல ப்ராஃபிட் இருக்கும். அது எதனாலன்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட்டில் மூமெண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். எப்போல்லாம் மார்க்கெட்டில் இந்தியா விக்ஸ் 20 எபோவ் போகுதோ அப்போ மார்க்கெட்டில் மூமெண்ட் ரொம்ப பெரிய லெவலில் இருக்கும். ஒரு ஆப்ஷன் பையருக்கு என்ன தேவை, மார்க்கெட்டில் மூமெண்ட் பெரிய லெவலில் இருந்தால் தான் ஒரு ஆப்ஷன் பையருக்கு ப்ராஃபிட் சீக்கிரமாக கிடைக்கும். அதுக்கான வாய்ப்பு அப்போ தான் வரும். ஏன்னா ஐவி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஐவின்னு நான் சொல்கிறது ஆப்ஷன் செயினில் ஐவி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல பாருங்கள், ஆப்ஷன் செயினில் ஐவி ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த இடத்துல பாருங்கள், கால் ஆப்ஷன் இந்த இடத்துல இருக்குது. இது கால் ஆப்ஷனுக்கான ஐவி. இந்த இடத்துல பாருங்கள், புட் ஆப்ஷன் இருக்குது. இது புட் ஆப்ஷனுக்கான ஐவி. இந்த பாயிண்டில் பாருங்கள், கால் ஆப்ஷனுக்கான ஐவி அர்த்த மணி பக்கத்தில் 26 இருக்குது. புட் சைடு பாருங்கள் 29 இருக்குது. ஐவி 29 இருக்குது. எப்போவுமே நிஃப்டியில் ஐவி எவ்வளோ இருக்கும்னு சொல்லி கேட்டிங்கன்னா 15லேருந்து 17 அவ்வளோதான் இருக்கும். சில நேரங்களில் 11 வரைக்கும் கூட இருக்கும். 11லேருந்து 17 வரைக்கும் சராசரியாக இருக்கும். எப்போவுமே 20க்கு மேலே போச்சுன்னா ஐவி ரொம்ப அதிகமாக இருக்குது. நிஃப்டியில் நல்ல மூவ்மெண்ட் இருக்குதுன்னு எதிர்பார்க்கலாம். இந்த இடத்துல பாருங்கள் 26 இருக்குது. அர்த்த மணியில் கால் ஆப்ஷனில் 26 இருக்குது. புட் சைடு 29 சம்திங். பாருங்கள் 29 சம்திங் வந்துட்டுருக்கு. எப்பெல்லாம் ஆப்ஷன் செயினுக்குள்ளே இந்தமாரி ஐபி அதிகமாகுதோ, சரிங்களா, நீங்கள் எந்த ஸ்டாக்ஸ் வேணாலும் நீங்கள் எடுத்து பாருங்கள். ஒரு எடுத்துக்காட்டுக்கு நான் என்ன செய்கிறேன், ஏதாவது ஒரு ஸ்டாக்ஸு கூட நான் எடுத்துக்கிறேன். அசோக் லைலாண்ட் எடுத்துக்கலாம். இந்த அசோக் லைலாண்டுக்குள்ளே போயிட்டு கால் ஆப்ஷனில் ஐபி பாருங்கள் 46, 45 இந்த லெவலில் இருக்குது. இன்னும் இந்த மணியில் 47 வரைக்கும் இருக்குது. இதே புட் ஆப்ஷனில் ஐவி பாருங்கள் 49, 50, 51, 52 வரைக்கும் இருக்குது. எப்பெல்லாம் ஆப்ஷன் செயினுக்குள்ளே ஐபி வேல்யூ ரொம்ப அதிகமாக இருக்கோ அப்போல்லாம் இந்தியா விக்ஸ் உங்களுக்கு 20%க்கு மேலே போயிடும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த இந்தியா விக்ஸுக்கு நிறைய பேராமீட்டர் எடுத்து கால்குலேஷன் பண்ணியிருக்காங்க. அதில் இந்த ஐபியும் ஒரு பேராமீட்டர். நிஃப்டி 50ல் இருக்கக்கூடிய 50 கம்பெனியோட ஐபியும் இதுக்குள்ளே இன்க்ளூட் ஆகுது. அப்போ நிஃப்டி 50க்குள்ளே இருக்கக்கூடிய 50 கம்பெனியோட ஐவி ரொம்ப இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா இந்த இந்தியா விக்ஸோட வாலட்டிலிட்டி அதிகமாகும். நிஃப்டி 50க்குள்ளே இருக்கக்கூடிய 50 கம்பெனியோட ஐவி கம்மியாகும் போது இந்த இந்தியா விக்ஸுக்குள்ளே இருக்கிற ஐவியும் ரொம்ப கம்மியாகிடும். அப்போது 20%க்கு எபோவ் இந்தியா விக்ஸ் போகுதுன்னு சொன்னால் நிஃப்டி 50ல் இருக்கக்கூடிய 50 கம்பெனியோட ஐவியும் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி அர்த்தம். அப்போ இன்டெக்ஸ்லேயும் நல்ல மூவ்மெண்ட்டு வரும், ஸ்டாக்ஸுக்குள்ளேயும் நல்ல மூவ்மெண்ட் வரும். ஒரு எடுத்துக்காட்டு பாருங்கள், நிஃப்டி நான் இந்த இடத்துல எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஏரியாவில் நீங்கள் செக் பண்ணி பாருங்களேன். இந்த ஏரியாவெலாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் ஐவி ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஒரு எடுத்துக்காட்டுக்கு நவம்பர், டிசம்பர் எண்டு வரைக்கும் நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நவம்பர், டிசம்பர் எண்டு வரைக்கும், சரிங்களா, பாருங்கள் டிசம்பர் எண்டு வரைக்கும் என்ன செஞ்சுருக்கு, விக்ஸ் ரொம்ப லோவில் இருந்திருக்கு. 12, 10 வரைக்கும் கூட உள்ளே போயிருக்கு. அந்த டயத்தில் நிஃப்டி 50 நம்ம எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது மூவ்மெண்ட்டு பாருங்கள் ரொம்ப கம்மியான மூவ்மெண்ட் இருக்கும். அது மட்டும் கிடையாது, எவ்ரிடே இந்த இடத்துல நீங்கள் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் மேலே கசரு வச்சு நீங்கள் பார்க்கும்போது இன்றைக்கான பர்சன்டேஜ் பாருங்கள் 0.70%. அடுத்த நாள் பாருங்கள் 0.01%. அடுத்த நாள் பாருங்கள் 0.12%. அடுத்த நாள் பாருங்கள் 0.40%. அடுத்த நாள் பாருங்கள் 0.40% மைனஸ். அடுத்த நாள் பாருங்கள் 0.55% ப்ளஸ்ஸு. அடுத்த நாள் பாருங்கள் 0.54% ப்ளஸ்ஸு. அடுத்த நாள் பாருங்கள் 0.47% ப்ளஸ்ஸு. இதிலேருந்து என்ன புரிஞ்சுக்கலான்னா, சராசரி மூமெண்ட், நான் சொல்கிறது சராசரி மூமெண்ட்டு. ஒரு சில நாட்களில் பெரிய மூமெண்ட்டும் வந்திருக்கும். அதனால் சராசரி மூமெண்ட்டு இன்டெக்ஸில் 1% உள்ளதாக இருக்கும். ப்ளஸில் போனாலும் 1% உள்ளே தான் ப்ளஸில் போகும், மைனஸில் வந்தாலும் 1% உள்ளே தான் மைனஸில் வரும். அதுவே இன்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் 2% அதிகமாக நகர்ந்துச்சுனாக்க அது பிக்கெஸ்ட் மூமெண்ட்டு. அது எப்போ நடக்கும்னாக்க இந்தியா விக்ஸ் 20க்கு மேலே போகும்போது தான்
நிஃப்டி 50க்குள்ளே மூவ்மெண்ட் பெருசாக வரும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு இந்த ஏரியாவில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் 1.24%, அதாவது 1% எபோவ் போயிடுச்சு. அடுத்த நாள் பாருங்கள் 1.55%, அடுத்த நாள் இந்த ஏரியாவில் பாருங்கள் 1.73%, அடுத்த நாள் இங்கே பாருங்கள் 1.63%, அடுத்த நாள் இந்த ஏரியாவில் பாருங்கள் 2% பிலோ கீழே வந்திருக்கு. அடுத்த நாள் இந்த ஏரியாவில் பாருங்கள் 3.26% மைனஸில் வந்திருக்கு. இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா? இந்தியா விக்ஸ் பொறுத்த வரைக்கும் 15க்கு கீழே இருக்குதுன்னு சொன்னால் நிஃப்டி 50ல் எவ்ரிடே சராசரி மூவ்மெண்ட்டு 1%க்கு உள்ளே தான் இருக்கும். அப்போ 1% உள்ளே இருக்குனாக்கா மூவ்மெண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ கால் ஆப்ஷன் அண்டு புட் ஆப்ஷன் இந்த ரெண்டு சைடும் ரைட்டிங் பண்ணுறவங்களுக்கு ரைட்டருக்கு தான் பெனிஃபிட் அதிகமாக இருக்கும். பை பண்ணுறவங்களுக்கு பெனிஃபிட் ரொம்ப கம்மியாக இருக்கும். பை பண்ணுறவங்களுக்கு பெனிஃபிட் இருக்கும், ஆனால் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே நேரத்தில் இந்தியா விக்ஸ் 20க்கு மேலே போயிடுச்சுன்னு சொன்னால், இந்தமாரி 20க்கு மேலே போயிடுச்சுன்னு சொன்னால் நிஃப்டியில் எவ்ரிடே மூவ்மெண்ட்டு 1%க்கு எபோவ் போயிடும். அப்போ எவ்ரிடே மூவ்மெண்ட்டு 1%க்கு எபோவ் போயிடுச்சுன்னா நல்ல வாலட்டிலிட்டி, நல்ல ஒரு ஏற்ற இறக்கம் இருக்கும். இந்தமாரி டயத்தை புரிஞ்சுக்கிட்டு ஒரு ஆப்ஷன் பையர் இதை பயன்படுத்திக்கணும். ஒரு ஆப்ஷன் பையரை பொறுத்த வரைக்கும் இந்தியா விக்ஸ் 15க்கு கீழே போயிடுச்சுன்னா நீங்கள் மார்க்கெட்டை விட்டே வெளியில் போயிடணும். ஏன்னா உங்களுக்கான சீசன் அது கிடையாது, அது ஆப்ஷன் ரைட்டருக்கான சீசன். அதே நேரத்தில் இந்தியா விக்ஸ் 20க்கு மேலே வந்துடுச்சுன்னா அப்போ தான் ஒரு ஆப்ஷன் பையர் மார்க்கெட்டுக்குள்ளேயே வரணும். ஏன்னா இது உங்களுக்கான காலங்கள். இந்த டயத்தில் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா இந்தியா விக்ஸ் மேலே வந்துட்டு ஒரு வாரமோ ஒரு மாதத்துக்குள்ளேயோ மறுபடியும் உள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்லி நான் கூட எதிர்பார்த்தேன். மறுபடியும் 15க்கு கீழே வந்துட்டு சொல்லி நான் கூட எதிர்பார்த்தேன். ஆனால் இந்த டைம் பாருங்கள் 1 மந்த்துக்கு எபோவ், மார்ச் மந்த் ஸ்டார்ட் ஆனது 1 மந்த்து ஃபுல்லாக 20 எபோவ் இருக்குது. இதோட ஹையஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது 26.9 வரைக்கும் போயிருக்கு. கிட்டத்தட்ட உங்களுக்கு 27% வரைக்கும் போயிருக்கு. இதோட ஹையஸ்ட் ப்ரைஸ் பார்க்கும்போது 28.9 வரைக்கும் போயிருக்கு. கிட்டத்தட்ட 29 வரைக்கும் போயிருக்கு. இந்தியா விக்ஸ் 20க்கு மேலே இருக்கிற வரைக்கும் ஒரு ட்ரேடருக்கு நல்ல பெனிஃபிட் இருக்கும். இந்த டயத்தில் நீங்கள் சரியான ஸ்ட்ராட்டஜி ஒன்று க்ரியேட் பண்ணி மார்க்கெட்டில் இருந்தீங்கன்னா நல்லா ப்ராஃபிட் பண்ண முடியும். இந்த சீசனை ஆப்ஷன் பையர் பயன்படுத்திக்கணும். ரொம்ப நாள் இந்தமாரி 20க்கு மேலே விக்ஸ் இருக்காது. எப்போ வேணாலும் 20 கீழே போயிடும். அதுக்குள்ளே இந்த ஏற்ற இறக்கத்தை நீங்கள் பயன்படுத்திக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்தியா விக்ஸ் 20க்கு மேலே போயிடுச்சுன்னு சொன்னாலே நிஃப்டியில் எவ்ரிடே மூவ்மெண்ட்டு 1%லேருந்து 2% கிடைக்கும்னு நம்ம எடுத்துக்கலாம். அதே நேரத்தில் இந்தியா விக்ஸ் 20 கீழே 15க்குலாம் வந்துடுச்சுன்னா நிஃப்டியோட மூவ்மெண்ட்டு எவ்ரிடே 0.5%லேருந்து 1%க்கு உள்ளதாக இருக்குன்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம். அதுக்கான எடுத்துக்காட்டு தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இந்த நாலேஜ் போய் சேரட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.